Annie and Brother Timothy. I have a vision about you, you know that, and I don't know how many of them know what happened before. I don't know how many of you are going to know what is going to happen after. Can you able to concentrate? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? நீங்கள் சுற்றி இருக்கிறதுல அப்படியே நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்புறானா, உட்காரானா, பொண்ணை பார்க்குறானா இல்லையா? அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா? கேமரா பிடிச்சிட்டு வந்து ஊழியர் கூட திட்ட மாட்டாங்க. ஐயோ இல்லையா, கரெக்டாக சொல்கிற வரைக்கும் நிற்கணும். கூடியா அப்படின்னா அப்படியே ஷாட்டு மாதிரியே நிற்கணும். பட் டோன்ட் பாதர் அபவுட் தட். ஓகே, 2 minutes மட்டும்தான். Do you believe in prophecy? Do you believe in prophecy? What about you? Do you believe in prophecy? Do you still believe he is your prophetical husband? சத்தமாக சொல்கிறீங்களா? ஆமாம். So do you believe she is your prophetical wife? சத்தமாக சொல்கிறீங்களா? இந்த கவர்னண்ட்டை நான் உங்களிடத்தில் சொல்ல காரணம் என்னென்னா, one who open his mouth and say a covenant to God, he should be fulfilled அப்படின்னு பிரசங்கியில் எழுதியிருக்கு 5ஆம் அதிகாரத்தில். என்ன, இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக எதையாவது சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காகவும் எதையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. We all are fear, we all are believe Jesus. Hallelujah. சத்தமாக சொல்கிறீங்களா? ஆமென். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளை ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யுது. நீங்கள் ப்ராஃபட்டிக்கலாக நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ப்ராஃபஸி இஸ் ஃபுல்ஃபில் டில் யோர் மேரேஜ். மேரேஜ்க்கு அப்புறம் இன்னொரு ஒரு ப்ராஃபஸி ஆண்டவர் கொடுப்பார். இந்த ப்ராஃபஸி தான் அன்டில் த லைஃப் டைம் உங்களை நடத்தும். அன்டில் த லைஃப் டைம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் உங்களுக்கு எப்படி ப்ராஃபஸி நடந்ததோ அதுபோல தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நடத்தும். ஆண்டவருடைய வருகை வானம் பொளக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இறங்கி வர்ற வரைக்கும் ப்ராஃபஸியில் தான் நம்ம வாழணும். ப்ராஃபஸியில் தான் நம்ம நடக்கணும். ப்ராஃபஸி தான் நமக்கு நிறைவேறும். ஒரு சில நேரத்தில் நம்ம இங்கே சொன்ன சில வார்த்தைகளை மறப்போம். மறப்பது தான் மனுஷனுடைய இயல்பு. அந்த காலத்துலேயும் மறந்தாங்க, இந்த காலத்துலேயும் நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் விழுந்து போன இடத்துலையே உட்காந்து அழுதுட்டு இருக்காம நெக்ஸ்ட் என்ன செய்யணுன்றத மனுஷங்கிட்ட ஆலோசிக்காம உங்களுக்காக தேவனுடைய ஊழியர்கள் நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா ஹல்லேலூயான்னு? உடனே ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லி நின்னீங்கன்னா உங்க கதை முடிச்சுன்னு அர்த்தம். ஒரே வாரத்துல குடும்பத்தை உடைஞ்சிடும். அப்பான்னு போய் நின்னீங்கன்னா பாச போராட்டத்துல தேவையில்லாத மனஸ்தாபம் வந்துடும். ஏசப்பான்னு போய் நின்னீங்கன்னா சாகர வரைக்கும் தேவாவியானுடைய துணைகளோடு இருக்கும். ஏசப்பா நின்னவர்கள் இதுக்கு முன்பதாகவும் இதுக்கு பிறகு வரப்போறாங்க. ஆனால் எல்லாருடைய மன விருப்பமும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா, எப்படின்னா இந்த குடும்பம் நாளைக்கு முன்மாதிரியா இருக்குமான்னு சொல்லிது. ஹல்லேலூயா. நான் இங்க முன்மாதிரியான குடும்பத்தை 2-3 பார்த்தேன். ஒரு குடும்பம் அழகா வந்து இங்க பாட்டு போனவங்க, சின்ன பிள்ளைங்க. அவங்க அம்மா எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு பையனுடைய அப்பா வந்து இங்க இருந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு, இந்த வீட்டை போடுறான்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் முன்மாதிரியான குடும்பம். நமக்கு கண்களுக்கு முன்பதாக தேவன் சாட்சிகளை நிறுத்திருக்காரு. பைபிள் படிக்கும்போது தீமோத்தேயும் மட்டும் சாட்சி இல்லை. இதோ இந்த அரேனால, இந்த கேதரிங்ல there are many Timotheus are there. ஹல்லேலூயா. சொல்லு சத்தமா ஒரு ஆமென். நிறைய தீமோத்தி இங்க இருக்காங்க, நிறைய பவுல் இருக்காங்க, நிறைய எசேக்கியல்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. They are our beloved believers, not only believers, they are the examples in Christ. Hallelujah. நமக்காக இந்த கூடுகை எதற்காக ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னா, தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான். You know God has already delivered the prophecy to Annie. No, எத்தனை மாசத்துக்கு? 3 மாசமா? 3 மாசம் இருக்குமாமா? ஏமா பேச மாட்டேங்கிற? நாளைக்கு புருஷன் கூட பேசாம இருக்கக்கூடாதுமா. 1 பீட்டர் 4ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்கள் பார்த்துக்கங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. இந்த 2 காரியத்தை செஞ்சிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய லைஃபை
ஒருத்தனும் வந்து பிரிக்க முடியாது. மனுஷனை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு நாள் பிரிச்சுட்டு ஓடி போறவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாழ்நாள் முழுசும் பிரிக்க நினைக்கிறவன் இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் வலு சர்ப்பம், பிசாசு. இந்த வார்த்தைகளை உங்களுடைய ஜீவ வார்த்தையா உங்களுடைய இருதயத்துல பதித்துக் கொள்ளணும். மறுபடியும் சொல்றேன், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்குள்ள இந்த அன்பு வந்துருச்சுன்னா, அம்மா சிஸ்டர் பேசுற வார்த்தை பெருசா தோணாது, நமக்கு குடும்பம் பேசுற வார்த்தை பெருசா தோணாது, சுத்தி இருக்கிற அலங்காரம் பெருசா தோணாது, சுத்தி இருக்கிற மனுஷனுடைய அலங்காரமும் பெருசா தோணாது. அதே மாதிரி அன்பு சகோதரிக்கு உபசரிக்கும் பொழுது யாரா இருந்தாலும் சிரிச்ச மூஞ்சியோடு இருந்தா ஒரு கிளாஸ் அந்த டீ கூட தேனை போல மதுரமா மாறிடும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு கிளாஸ் டீ பாய்சனா மாறிடும். அதனால நீங்க உபசரிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையின் அடையாளத்தை உடையவர்களாய், நீங்கள் அனுசரித்து போகும் பொழுது தேவனுடைய பிள்ளையின் அடையாளம் உடையவர்களாய், 2 பேருக்கும் வார்த்தை தான் அடையாளம். அந்த வார்த்தையாகிய தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.